எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மோட்டர வந்து நம்ம பல இடங்கள்ல இருந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டரா இருந்தாலும் சரி, ஒரு 3 ஃபேஸ் மோட்டரா இருந்தாலும் சரி, ஒரு 4 இடம், ஒரு 5 இடத்துல இருந்து நம்ம வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கிறலாம். அது எப்படி நம்ம ஆன் ஆஃப் பண்றது, கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு வந்து நம்ம எப்படி வயர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்த பாருங்க. இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுல நீங்க டயகிராம் எல்லாம் பார்த்துங்க. அதுல வந்து தெளிவா சொல்லியிருக்கேன் டீடைல்ஸா. இப்போ வந்து எந்தெந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வயர் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயரை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 5 வயர் வரும். இந்த 5 வயர்ல இருந்து எடுத்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணி கனெக்ட் பண்ணாலே போதுமானது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கெபாசிட்டர் அதுல இருக்கும். அந்த கெபாசிட்டரை வந்து நம்ம லைன் எடுத்து கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த 5 லைன் தான் பார்த்துக்குங்க நம்ம அங்கே எடுத்துட்டு வந்திருக்கிறது. இப்போ இது போல வந்து நம்ம ஒரு 3 இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க எத்தனை இடம் வேணாலும் நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான். இப்போ இந்த 1ஆம் நம்பர் பாருங்க, கிரீன் வயரு இது இங்க இருந்து வருது. அதாவது ஸ்டார்ட் பட்டனுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்ட் பட்டனுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து இங்க கனெக்ட் பண்றோம். அடுத்து இதோட அவுட்புட் அப்படின்னு சொல்றது இந்த எல்லோ லைனு. இது போல கனெக்ட் பண்ணிட்டு இதோட அடுத்து வந்து எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஸ்டாப் பட்டனுக்கு வருது. இந்த இருக்கு. ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து அவுட் ஆகி ஸ்டாப் பட்டனுக்கு வருது. இந்த வந்துருச்சு. இப்போ இதுல வந்து நீங்க ஒண்ணு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் கண்ட்ரோல் வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறப்ப, ஸ்டார்ட் பட்டன் எல்லாமே வந்து பேரலல் கனெக்ஷன்ல இருக்கணும். ஏன்னா அது வந்து என்ஓ டைப்பு. ஸ்டாப் பட்டன் வந்து எல்லாமே வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்சி டைப்பு, நார்மலி க்ளோஸ்ல இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாப் பட்டனும் வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருங்க. எல்லா ஸ்டாப் பட்டனுமே சீரிஸ்ல இருந்தாதான் எந்த ஒரு பட்டனை நீங்க அழுத்தினாலும் மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகும். அது மாதிரி ஸ்டார்ட் பட்டன் அப்படின்றது பேரலல் கனெக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் எந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ஒன்றுக்கும் இந்த ரெண்டு வந்து வயர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிரீன் வந்து உள்ள என்டர் ஆகுது ஸ்டார்ட் பட்டன்ல. திரும்ப வந்து ஒரு எல்லோ வந்து வெளியில வருது. நம்பர் 2 இந்த இருக்கு. இது உள்ள போயிட்டு நமக்கு வந்து வெளியில வந்துருச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 லைன்ஸ் இருக்குது. அந்த 3ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து கை எடுத்தாலும் மோட்டர் வந்து கண்டினியூவா ரன் ஆகணும். அதாவது சீலிங் கான்டாக்ட் கொடுக்கணும். அதோட கனெக்ஷன் அது. அதை வந்து நம்ம ஸ்டாப் பட்டனோட என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துடணும். அதாவது ஸ்டார்ட் பட்டனுக்கு அப்புறம் இருக்கணும் அது. அடுத்து இந்த மூணாவது ஒன்று இருக்கு பாருங்க. இது வந்து எங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஸ்டார்ட் பட்டனுக்கு அப்புறம் வந்து கனெக்ட் பண்ணணும். இது போல கனெக்ட் பண்ணா போதும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து கை எடுத்தாலும் மோட்டர் வந்து கண்டினியூவா ரன் ஆகணும். அதோட சீலிங் கான்டாக்ட் இது. அடுத்து வந்து நம்பர் 4 அண்ட் 5 இருக்கு ரெட் கலர் வயர். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரோட லைன் அது. அது நம்ம ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்றப்ப மட்டும்தான் வந்து லைன்ல இருக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்டார்ட் பட்டனுக்கும் நம்ம வந்து இதே போல பேரலா கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போச்சு. இது போல நீங்க எத்தனை சுவிட்ச் வேணாலும் இடம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. நம்பர் 1 நம்பர் 2 அது. இது நம்பர் 3 சீலிங் கான்டாக்டோடது. நம்பர் 4 அண்ட் 5 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரோட லைன் இது. இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு 3 ஃபேஸ் மோட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது கெப்பாசிட்டரோட லைன் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிங்கிள் பேஸ் மோட்டரா இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து கெப்பாசிட்டர் லைன் 2 லைன் எடுத்துட்டு வரணும். இப்போ 3 பேஸ் மோட்டருக்கு வந்து 3 லைன் எடுத்து வந்தா போதும். இதே மாதிரி நீங்க வந்து எத்தனை இடத்துல இருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.